அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஜியார் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கோம். அஜியார், எப்படி எங்களுடைய அத்தௌபா ஹஜ் உம்ரா சர்வீஸினுடைய பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அல்ஹம்துலில்லாஹ், நான் அதாவது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு ஏஜென்சி மூலமாக வந்தேங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவங்கள காட்டி ரொம்ப அட்வான்டேஜாக எனக்கு தெரிஞ்சது. எந்த விஷயத்தில் அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து கொண்டு வந்து விட்டாங்க, ஒரு உம்ராவுக்கு கூப்பிட்டு போய் வந்ததோடு சரி. அதுக்கப்புறம் ஒரு பெருசாக அவங்க ஒரு பெரிய முயற்சிலாம் ஒன்றும் இல்லை எங்களுக்கு பின்னாடி. ஆனால் அதே தருவாயில் நீங்கள் என்னென்னு பண்ணீங்கன்னா, ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணதோ, இங்கே ரூம் கொண்டு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததோ, அதே மாதிரி சாப்பாடு வகையில் அந்த 3 நேரமும் எந்த அளவுக்கு தெளிவாக பண்ணி கொடுக்கணுமோ நல்லபடியாக பண்ணி கொடுத்தீங்க. அதோடு என்னான்னு கேட்டிங்கன்னா, 3 தரக்க உங்களுடைய ஏற்பாட்டிலே நல்லபடியாக உம்ராவுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வந்தீங்க. மேலே என்னென்னு கேட்டால், தாய் போனப்போ அதில் போன தரக்க நாங்கள் வந்தப்போ அந்த 100 ரியால் காசு வாங்கினாங்க. அந்த முறையோடு நீங்களும் 100 ரூபாய் காசு வாங்கிட்டு அவங்கள காட்டியும் நல்லபடியாக எல்லா விளக்கத்தோடு இமாம்களை போட்டு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தீங்க. அந்த வகையில் எங்களுக்கு முழு மன திருப்தியாக இருக்கிறோம். மற்றபடி என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் சவுதியில் ஒரு 22 வருஷம் தங்கியிருக்காங்க. அந்த 22 வருஷம் சர்வீஸ்லாம் அதாவது எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து, நான் சவுதியில் இருந்தப்போ 4 முறை உம்ரா வந்துட்டு போயிருக்கேன். ஒரு முறை ஹஜ்ஜு செஞ்சுட்டு அதோட ஊரோட போய் நான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கேன். திருப்பி இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தோடு நான் வந்து உம்ரா செஞ்சு வந்தப்போ தான் வேறு ஒரு ஏஜென்சி மூலியமாக வந்தேன். ஆனால் இந்த முறை வந்து என்னென்னு புதுசாக எனக்கு அனுபவம்னு கேட்டிங்கன்னா, தாயிஃபுல்லாக அவங்க அந்தளவுக்கு பெருசாக காட்டல. அதே மாதிரி மக்கா சுற்றி பார்த்துமே அந்தளவுக்கு பெருசாக காட்டல. நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹரமை சுற்றி என்னென்ன இருக்குது, அதாவது கத்திஜா நாயோட அவங்க வீடு, மற்ற நல்லது கெட்டது, அதேமாதிரி அபூபக்கர் பள்ளி, அதேமாதிரி அதை விட்டுட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இன்றைக்கி என்ன லைப்ரரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பெரியத்தாவுடைய வீடை வந்து ஏன் ஹமாம் ஆக்கியிருக்காங்க, அதாவது ஹமாம் ஒரு அரபி வீடு வருது, ஏன் பாத்ரூம் ஆக்கியிருக்காங்க, அதுக்குள்ள காரணம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிலவு பிறந்தது இவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது. அந்த சுமையார் ரலியல்லாஹு அடக்கம் பண்ணப்பட்ட இடம், அந்த காலகட்டத்தில் பெண்களோட உரிமைக்கோசரம் எப்படி அந்த குழந்தைகள் பண்ணாங்க, அதில் முன்னுதாரணமாக இருந்த முக்கியமான ஹரமை சுற்றி இருக்க முக்கியமான விஷயங்கள்லாம் நல்லபடியாக காட்டி கொடுத்தீங்க. அதேமாதிரி நிறைவாக இருந்துச்சு. எல்லாமே ஆயிஷா பள்ளி 3வது கடைசியாக 4வது முறாவுக்கும் அழைச்சிட்டு போயிட்டு வந்துட்டு அவங்கவுங்களே ரெடி பண்ணி அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி மதீனா போகிறது நல்ல தயார் நிலையில் வச்சுருக்கேன். அங்கேயும் இதே மாதிரி நல்லபடியாக செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன். மீண்டும் யாரும் வந்து கேட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய தௌபாவுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் போருமான ரிஜக்முல்லாஹ் ஹைர். நான் திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் தச்சங்குறிச்சி கிராமத்துலேருந்து வந்திருக்கேங்க. எங்களுடைய முழு திருப்தியாக இருக்குது. என்னைய சொந்த பந்தம் விசாரித்த வரையில் நல்ல ஒரு ரெக்கமெண்ட் தான் பண்ணியிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் இதே நல்லபடியாக இருக்கட்டும். இல்லை அதில் அல்ஹம்துலில்லாஹ் நான் இப்போ கூட என் மருமகன்கிட்ட பேசியிருந்த வகையில் முழு திருப்தியோடு தான் சொல்லியிருக்கேன். பர்மனண்டா 2 இமாம்களை போட்டு எந்த சந்தேகம் இருந்துட்டாலும் அதே மாதிரி பொறுப்புதாரிங்கிற முறையில், அதாவது தௌபாவுடைய மச்சானே இருந்து எல்லாம் பார்க்குறாப்புல, அது மாதிரி நல்ல ஒரு இதுதான் பண்ண, அதே மாதிரி நல்லபடியாக பண்ணுனீங்க. அந்த வகையில் ஒரு முழு மன திருப்தி தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் வேண்டியது. அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி.